வணக்கம். என் அம்மாவும் ஒரு குழந்தை. பனங்கிழங்கு குழந்தைங்களுக்கு எப்படி செய்து கொடுக்கலாம்? இப்போ நம்ம பார்க்க போகிறது இது பனங்கிழங்கு. இது எப்படி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. இது இப்போ செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இப்போ பனங்கிழங்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. அதை நல்லா மண் போக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தோலோடு தான் வேக வைக்க போகிறோம். அந்த நீட்டு கொள்ளாததுனால கொஞ்சம் பாதி பாதியாக வெட்டி இப்போ குக்கரில் போட்டு வச்சுருக்குறோம். இதில் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ இந்த குக்கரில் மூடியை போட்டு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இப்போ குக்கரில் போட்டு 4-5 விசில் நல்லா வெந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ பனங்கிழங்கு நல்லா வேச்சிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்தாச்சு. இது மாதிரி சின்ன சின்னதாக துண்டு போட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இது உள்ள ஒரு சின்னதாக மெலிசாக ஒரு தண்டு இருக்கும். அந்த முனையில் இது சாஃப்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். இதை நீங்கள் கற்றுக் கொடுங்க பசங்களுக்கு. எப்படி சாப்பிட்றதுன்னு மென்று எப்படி சாப்பிட்ணுன்றதை கற்றுக் கொடுங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கிழங்கு வகை. இது உடம்புக்கும் மிகவும் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.